ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஃபுட் சேனலில் சின்ன பிரேக் அப்புறம் பார்க்குறோம். இன்றைக்கி சோள பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது கான் பூரி. இதுக்கு எந்த வகையான குழம்பும் தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்டா நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரி மொறு மொறுன்னு சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக செய்கிறது பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இருக்கும். குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் சேனலை தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1.5 கப் கோதுமை மாவுக்கு 2 சோளம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சீவிக்குங்க. சுத்தமாக சீவி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 பல் பூண்டு, இஞ்சி சிறிதளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க ஃபஸ்ட்டு இதை. அதுக்கப்புறம் சோளம் போட்டு உப்பு கொஞ்சம், நல்லா அரைச்சிக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா பேஸ்ட் மாதிரியே இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும் பூரி. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க. இந்த சீரகம் எதனால் சேர்த்துறோம்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரக்காக. ஜீரகம் சேர்த்துறதுனால ஜீரகம் தன்மை கொண்டது. இதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க, ஏன்னா ரொம்ப போடாதீங்க. அதில் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கார்ன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் போட்டுருங்க மாவில். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில் சூடு பண்ணி வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்குங்க. சாஃப்டாக கையை உள்ளே விட்டால் உள்ளே போகுதுங்க. அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மெதுன்னு வர மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு. அதை உருளையாக நல்லா உருட்டுங்க. மாவு போட்டு கொஞ்சம் நல்லா உருட்டுங்க. எந்த அளவுக்கு உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு உருட்டுங்க. கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை உருண்டை பிடிச்சிக்குங்க. அதை நல்லா தேய்ங்க. சாஃப்டாக வர அளவுக்கு தேய்ங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக மெதுன்னு மொறுன்னு நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. நல்லா தேய்ங்க. நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. லேசாக எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குங்க. இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பூரியை போட்டு நல்லா எண்ணெய் கரண்டியில் எடுத்து பூரி மேலே போடுங்க. அப்போ தான் நல்லா புசுன்னு வரும். பாருங்கள், புசுன்னு நல்லா வந்திருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு, நல்லா சாப்பிடுவாங்க. இது பொரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது 2 நாள் இருந்தாலும் கெடாது. பூரியும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியா. எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.